மாதரம் பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்கும் மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. இனி வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் மசோதா நிறைவேறியுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்த பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் லோக்சபாவில் இன்று நிறைவேறியது. டெல்லி போராட்டத்தில் கண்ணீர் புகைக்குண்டு மட்டுமே வீசப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். லோக்சபாவில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முட்டாள்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பை உணர்ந்து ராகுல் பேச வேண்டும் என்றார். துப்பாக்கிச்சூடு நடக்காத போது எத்தகைய பொய்யான குற்றச்சாட்டை ராகுல் முன்வைக்கிறார்? அவையை தவறாக பயன்படுத்துகிறார். அவையிலும் நாட்டு மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கண்டித்துள்ளார். லோக்சபாவில் பாஜகவினரை ஆத்திரமூட்டும் வகையிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான மற்றும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை ராகுல் பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். தேர்வு முறைகேடுகளால் இந்தியாவின் எதிர்காலம் மரித்துவிட்டது. நாட்டின் எதிர்காலம் எதை நோக்கி செல்கிறது என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார். இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது கோபத்தால் அல்ல, ஆதங்கத்தால். அவர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது என லோக்சபாவில் நடந்த பொதுத் தேர்வு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் ராகுல் பேசினார். எதிர்ப்பு குரல்களை கேட்க அரசு முன்வர வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கை என்றார். வந்தே மாதரம் மசோதா மீதான விவாதத்தில் அமித்ஷா இல்லாததால் எங்கே என கேள்வி எழுப்பி ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் விவாதத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். டிஎன்பிஎஸ்சி மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வான 126 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் அவர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். இதற்காக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். நந்தனம் ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சென்னை கிண்டி கத்திப்பாராவில் மெட்ரோ மேம்பால பணிகளை முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். கத்திப்பாராவில் 101 அடி உயரத்தில் உள்ள மெட்ரோ மேம்பால பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என கர்நாடக முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார். தமிழக முதல்வர் விஜயிடம் தொலைபேசியில் பேசியுள்ளேன். மேகதாது உட்பட கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட அவரை அழைத்துள்ளேன் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வருமாறு அழைத்துள்ளோம். காவிரி நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்நிலைகளை பார்வையிட ஹெலிகாப்டர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கர்நாடக முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மதிய உணவில் சிக்கன் பிரியாணியை சேர்ப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுடன் நடந்த ஆய்வின் போது வைக்கப்பட்ட கோரிக்கை அடிப்படையில் பரிசீலிக்கப்படுவதாக கூறினார். தமிழக மருத்துவர்களின் உரிமையை தாவேக் அரசு மீட்டெடுத்துள்ளது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கான உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு தாரை வார்க்கப்பட்டது என குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் பார்ட்டி ஃபண்ட் வசூலித்து ஊழல் செய்த புகார் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது உதவியாளர் சுப்பிரமணியன், திமுக நிர்வாகி பாஸ்கரன் உட்பட 5 பேரின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மதுபான ஊழல் தொடர்பாக சோதனை நடந்து வரும் நிலையில் சென்னை ஹோட்டலில் தங்கியிருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. சோதனையில் எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கினேன் எனவும் செந்தில் பாலாஜி கூறினார். டாஸ்மாக் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தேன். எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சந்திக்க தயார் என செந்தில் பாலாஜி கூறினார். சென்னை மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் தலைவராக அன்புமணி மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆந்திராவில் விரைவில் பாமக தொடங்கப்படும் என அன்புமணி மாமல்லபுரம் பொதுக்குழுவில் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் பாமகவை தொடங்குவது குறித்து 3 மாதங்களாக ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள கான்ஃப்ளூவன்ஸ் அரங்கில் நடைபெற்றது.
இதில் பாமக தலைவராக அன்புமணி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் 31 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தவிக கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்று வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். அதை யாரும் நம்ப வேண்டாம். தவிக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என அன்புமணி தெளிவுபடுத்தியுள்ளார். பாமக தனித்து நின்று வெற்றி பெற்று எத்தனையோ சட்டசபை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியால் தனித்து நின்று வெற்றி பெற்று ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது என பாமக தலைவர் அன்புமணி காங்கிரஸை விமர்சித்தார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் அதிருப்தியில் இருப்பதால் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தவிகவில் இணைவது குறித்து அவரது மகன் ரவீந்திரநாத் தந்தையிடம் பேசி சம்மதம் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தவிக அரசு காற்றில் பறக்கவிட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வக்கீல்கள் வாய்ப்பொத்தி நின்றது ஏன் என திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கொளத்தூரில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் வேட்புமனுவில் சொத்து விவரத்தை மறைத்ததாக சிவஞான சம்பந்தம் என்பவர் தொடர்ந்த வழக்கை போதிய ஆதாரம் இல்லாததால் வாபஸ் பெற்றார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டுள்ளது. 4 பேரும் திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி உலக புலிகள் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக புலிகளின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 70% இந்தியாவில் உள்ளது என்பது பெருமை என்றார். குறைந்தபட்ச ஆதரவு விலையில் 100% பாசிப்பயிறு கொள்முதல் செய்யவும் உர விநியோகத்தை மேம்படுத்த வலியுறுத்தியும் மத்திய பிரதேசத்தில் பாஜ அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் இறந்துள்ளனர். ராகுல்பட் நகரிலிருந்து முசாஃபர் நகருக்கு பேரணியாக செல்ல முயன்ற போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். கருங்கடல் பகுதியில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் அருகே சிக்கி தவிக்கும் கப்பலில் 13 இந்திய மாலுமிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த துறைமுகத்தின் பாதுகாப்பு நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஜூலை 30, ஆகஸ்ட் 1ஆம் தேதிகளில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. பலத்த காற்று வீசும் என்பதால் ராமேஸ்வரம், மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் கியூஷு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் குல்பீர் சிங் வெள்ளி வென்றார். அதேபோல் மகளிருக்கான பளுதூக்கும் போட்டியில் மொத்தம் 227 கிலோ எடை தூக்கி ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப் பதக்கம் பெற்றார். சென்னை ராஜரத்ன மைதானம் அருகே ஆகஸ்ட் 16ஆம் தேதி அண்ணாமலை தலைமையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ளது. சென்னை நந்தனம் மெட்ரோவில் பயணித்த முதல்வர் விஜயை ஆற தழுவி பெண் ஒருவர் அன்பை வெளிப்படுத்தினார். என் புள்ள விஜய் என முதல்வர் விஜய் கையில் முத்தமிட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு தேடுதல் குழு பரிந்துரைத்த பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்ய அனுமதிக்க துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் சிலை திறப்பு விழா சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களில் அவசரம் வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். மெட்ரோ விவகாரத்தில் நகரங்கள் தோல்வியடையவில்லை, ஆவணங்கள்தான் தோல்வியடைந்துவிட்டன என்றார். 151 உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி இடங்கள் தொடர்பான விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திமுக கம்யூனிஸ்டுக்கு நெருங்கிய கொள்கை உறவு உள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். RSS பாஜவை சமரசமின்றி எதிர்க்கிறோம் என்றார். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கும்படி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவிட்டது. ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்றும் எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என்றும் கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார்.
சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரில் இளம் பெண்கள் நலிவடைந்த பிரிவினருக்கு ரூபாய் 7,000 கோடி கடன் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. வி த லீடர்ஸ் அமைப்பின் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து அண்ணாமலை வீடியோ வெளியிட்டுள்ளார். இதை பார்த்து மாற்றத்தை உருவாக்கும் பயணத்தில் நீங்களும் இணைந்திடுங்கள், சமூக மாற்றத்திற்கான தலைமை பயணத்தை துவங்குங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தனியார் மதுக்கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டால் தமிழகத்தில் மது வெள்ளமாக பாயும். சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்னும் அதிகளவில் மதுவுக்கு அடிமையாவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மதுபான ஊழல் தொடர்பாக சோதனை நடந்து வரும் நிலையில் சென்னை ஹோட்டலில் தங்கியிருக்கும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கின்றனர். கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகைக்கு 16 வகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதல்வர் சதீசன் அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் சட்டம் மற்றும் சிறைத்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்கள், லாக்அப் மரணங்களின் விசாரணைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முதல்வர் விஜய் நல்லாட்சி தர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அதிகாரிகளின் செயல்பாட்டால் நல்லாட்சி தருவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆட்சி மாறியும் காவல்துறை தங்களை இன்னும் திருத்திக் கொள்ளவில்லை என சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுரம் ஏரியை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை தொடங்கி ஆய்வு செய்த அமைச்சர் ஆனந்த், மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவிற்கு முதல்வர் விஜய் செல்கிறாரா என்ற கேள்விக்கு தெரியாது என பதிலளித்தார். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வாரிஸ் பஞ்சாப் தே அமைப்பின் தலைவர் அம்ரித் பால் சிங் எம்பியை விடுதலை செய்ய கோரி அந்த அமைப்பினர் பஞ்சாப் கவர்னர் மற்றும் முதல்வர் இல்லத்தை முற்றுகையிட முயன்றனர். தென்காசி மேக்கரை பகுதியில் அமைந்துள்ள அடவி நயினார் அணையில் இருந்து விவசாய சாகுபடிக்காக கலெக்டர் ரஞ்சித் சிங் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினார். நாள்தோறும் 60 கன அடி வீதம் 95 நாட்களுக்கு நீர் திறக்கப்படும். மனித வனவிலங்கு மோதலை குறைப்பதில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக உள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். சர்க்கரை டீலர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 400 டன்கள் மட்டுமே இருப்பு வைத்திருக்க வேண்டும். மீதமுள்ள சர்க்கரையை 30 நாட்களுக்குள் விற்பனை செய்ய வேண்டும். சர்க்கரை மீதான இந்த கட்டுப்பாடுகள் நவம்பர் 30 வரை அமலில் இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் நீதிபதிகள் மீது கடந்த 10 ஆண்டுகளில் 8630 புகார்கள் இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் வெளியாகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லியில் உள்ள சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் சிபிஐ முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் 360 சாட்சியங்கள், 422 ஆவணங்கள், 43 அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் குல்பீர் சிங் வெள்ளி வென்றார். அதேபோல் மகளிருக்கான பளுதூக்கும் போட்டியில் 227 கிலோ எடை தூக்கி ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். புட்டபர்த்தி பிரசாந்த் நிலையத்தில் குரு பூர்ணிமா விழா இன்று கோலாகலமாக நடந்தது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நடந்த இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்செந்தூர் ஸ்ரீ சுடலைமாட சுவாமி கோயில் கொடை விழாவில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 3 டன் ஆட்டிறைச்சி மற்றும் 4 டன் அரிசி கொண்டு சமைக்கப்பட்ட மாபெரும் அன்னதானம் நடந்தது. நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் வெகு சிறப்பாக நடந்தது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் ஏரி ரோட்டில் உள்ள சாய் ஸ்ருதி வளாகத்தில் குரு பூர்ணிமா விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற திரளான மக்களுக்கு கம்பளி, சால்வை, இனிப்புகள் உள்ளிட்ட வஸ்திர தானம் வழங்கப்பட்டது. மதுரை கள்ளழகர் கோயில் ஆடி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவை தனியார் மருத்துவமனையில் மணிக்கட்டு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் நடிகர் ராம்சரண். தனது மனைவியுடன் ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். ஆயுஷ் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சுயநிதி ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஓமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவ படிப்புக்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தனியார் பள்ளிகள் கட்டணங்களை குறைக்காவிட்டால் ஏற்கனவே உள்ள கட்டண நிர்ணய குழுவால் மறுகட்டமைப்பு செய்யப்படும். அரசு நிர்ணயிக்கும் கட்டணங்களை வசூலிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளை ஈடுகட்ட ஆகஸ்ட் 22ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என அம்மாவட்ட கலெக்டர் கந்தசாமி தெரிவித்தார். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் மொத்தம் 1610 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு கிழமைகளில் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு பஸ் நிலையங்களிலிருந்து திருவண்ணாமலை, ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்கிறது. ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட காலை உணவில் பல்லி கிடந்துள்ளது. உணவை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கும், கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 13,155 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. என்ஜினியரிங் கவுன்சிலிங் முதல் சுற்று முடிந்த நிலையில் முன்னணி கல்லூரிகளில் ஏராளமான இடங்களை நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் மருத்துவ கவுன்சிலிங்கை முதலில் நடத்திவிட்டு என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்த மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 20 பேருக்கு ஒமைக்ரான் RF5 வகையைச் சேர்ந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தொற்றுக்கு அதிக வீரியமில்லை என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தட்கல் ரயில்வே டிக்கெட் முன்பதிவுக்கு ஆகஸ்ட் 1 முதல் டோக்கன் முறையை அமல்படுத்துகிறது. ரயில்வே துறை ஏசி தட்கல் டோக்கன்கள் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும், ஏசி அல்லாத தட்கல் டோக்கன்கள் காலை 9 மணி முதல் 9:35 மணி வரையிலும் வழங்கப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் மத்தூர் பகுதியில் கார் மற்றும் பைக் மோதிக்கொண்ட விபத்தில் 2 இளைஞர்கள் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். சுங்கச்சாவடிகளில் பொதுமக்களைப் போலவே வக்கீல்களும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். வக்கீல் என்பதால் மட்டும் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கோர முடியாது என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்கும் 43 கிலோமீட்டர் சாலை அமைக்க திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, சர்க்கரை ஆகியவற்றை பாக்கெட்டில் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் எடை குறைவு பிரச்சினை தடுக்கப்படுவதுடன் தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும். தமிழகத்தில் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர் காலி பணியிடங்களை 6 வாரத்திற்குள் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 32 பேரை கைது செய்த போலீசார் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசு மற்றும் மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த தமிழன் கோகுல், பிஸ்மி ஆகியோர் மீது மதுரை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கேரளாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஆசிரியைகள் கீர்த்தனா, காவ்யா மற்றும் நீஷ்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஆன்லைன் மூலம் கொகைன் உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரியவந்தது. கோவை கருவலூர் மாரியம்மன் கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் வெள்ளி பொருட்களை விட்டுவிட்டு உண்டியலின் பூட்டை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். பழனி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக சேதுபதி, வெள்ளத்துறை, முருகதாஸ், அன்வர்தீன் ஆகிய 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோட்டில் 17 வயது சிறுமியை இன்ஸ்டாகிராம் மூலம் ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த பிரதீப் என்ற திருமணமான கூலி தொழிலாளியை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவில் கடலில் ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட 10 வயது சிறுவனை மீட்ட 16 வயது ரைடர் என்ற சிறுவனுக்கு நாட்டின் உயரிய குடிமகன் விருது வழங்க வேண்டும் என அதிபர் டிரம்பிடம் அவரது மகன் எரிக் கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை டிரம்ப் ஏற்றார். டெலிகிராம் நிறுவனர் பாவெல் துரோவ் பயங்கரவாதிகளுக்கு துணை போனதாக குற்றம் சாட்டியுள்ள ரஷ்யா அவரை தேடப்படும் குற்றவாளியாகவும் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அனைத்து ஏவுகணைகளும் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தரப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச ஓடிஐ பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் சுப்மன் கில் முதலிடத்தை பிடித்தார். டாரில் மிட்சல் 2வது இடத்திலும், விராட் கோலி 3வது இடத்திலும், ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் ஜூலை 6 வெளியான ஹாலிவுட் படம் தி ஒடிசி
2400 கோடி ரூபாய் செலவில் தயாரான இந்த படம் தற்பொழுது வரை உலக அளவில் 6400 கோடியும் இந்தியாவில் மட்டும் 140 கோடி ரூபாயும் வசூலித்துள்ளது. நோலன் இயக்கிய படங்களில் அதிக வசூலை குவித்த படங்களின் பட்டியலில் இந்த படம் 6வது இடத்தை பிடித்துள்ளது. 81,000 கோடி வசூலுடன் அவரது ஓபன் ஹெய்மர் படம் முதலிடத்தில் உள்ளது. சின்னத்திரையில் மெட்டி ஒளி, திருமதி செல்வம், சிறகடிக்க ஆசை போன்ற தொடர்களில் நடித்த பிரபலமானவர் ஜெயமணி. RJ பாலாஜியின் சொர்க்கவாசல் உள்ளிட்ட ஓரிரு படங்களிலும் நடித்தார். சென்னை வடபழனியில் வசித்து வந்த ஜெயமணி வயது 76. இவர் மாரடைப்பால் காலமானார். இவருக்கு மாலதி என்ற மனைவியும் நந்தினி என்ற மகளும் உள்ளனர். இறுதிச் சடங்கு நாளை நடக்கிறது. ராஜா கருப்பசாமி இயக்கத்தில் ரிஷிகாந்த், அனுஷ்மா நடிப்பில் உருவாகியுள்ள படம் மொதராத்திரி. இளம் ஜோடிகளை மையப்படுத்தி குடும்ப படமாக நகைச்சுவை கலந்து உருவாகியுள்ளது. இதன் படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் தற்போது படத்தின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். அதோடு ஆகஸ்ட் 21 படம் ரிலீஸ் என அறிவிப்பையும் சேர்த்து வெளியிட்டுள்ளனர். அட்லி இயக்கத்தில் ராகா படத்தில் நடிக்கிறார் அல்லு அர்ஜுன். 7 மாநிலங்களிலிருந்து வந்த 1000 ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். அவர்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பும் வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய அவர், ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிப்பதற்கு பதில் அதை புறக்கணித்துவிட்டு செல்லுங்கள். குறிப்பாக ட்ரோல் செய்பவர்களை இப்படி கையாளுங்கள் என்றார். நிதேஷ் திவாரி இயக்கத்தில் பிரம்மாண்டமாய் 2 பாகங்களாக உருவாகி வரும் படம் ராமாயணா. ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். முதல் பாகம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும் சூழலில் ஜூலை 24 ட்ரெய்லர் வெளியாக இருந்து தள்ளி போனது. இப்போது நாளை ஜூலை 30 அதிகாலை 4:15 மணியளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதன் ட்ரெய்லர் வெளியாகும் என அறிவித்துள்ளனர்.